பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள். 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியாளர். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. பயணிக்கும் பேருந்தானது யாமம் என்ற இருளை கிழித்து வைகரை என்ற அதிகாலை பொழுதில் இளஞ்சிவப்பு சூரியன் வண்ணங்களில் மூழ்கி பயணத்தை தொடர்ந்தது. காலை பொழுது மெல்ல மெல்ல புலர பேரருளின் ஆன்மீக தலமாய் நிலை பெற்று இருக்கும் திருச்செந்தூரில் பேருந்து வந்து நிற்க முருகனின் அருளையும் ஆசியையும் பெற பரவசத்துடன் எல்லோரும் இறங்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் முருகனை எப்படி தரிசிக்க வேண்டும், தரிசனம் முடித்துவிட்டு எப்போது எங்கு வர வேண்டும் என்ற திட்டமிடலை விவரித்தார். எல்லாருமே இந்த நாளிகை கிணத்து பக்கத்துல குளிக்கணும். நாளிகை கிணறும் குளிச்சுக்கலாம், எந்த தப்பு இல்லை. நாளிகை கிணத்துல கடல்ல குளிச்சுட்டு நாளிகை தீர்த்தம் குளிச்சுக்கலாம். முருகனையும் தரிசனம் பண்ணிருங்க. எல்லாமே சுத்தி பிரகாரம் எல்லாம் சுத்தி சாமி எல்லாம் கும்பிட்டுருங்க. முன்னோர்களுக்கெல்லாம் அந்த மோட்சத்துக்கு போகக்கூடிய மாசம் இது. அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணி கடல்ல குளிச்சுட்டு நீங்க விடக்கூடிய ட்ரெஸ்ஸு இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இது நீங்க போட்டுக்கலாம். ஆனா நம்ம இந்த பூஜை பண்றோம் பாருங்க, அன்னைக்கு மட்டும் நீங்க எந்த ட்ரெஸ்ஸை போட்டு உட்காரீங்களோ அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் நம்ம தானம் வெளியில விட்டுறலாம். அது முடிச்சுட்டு கரெக்டாக சரியா ஒரு 12 மணிக்கு அன்னதானம் கண்டிப்பாக கம்பல்சரி. எல்லாருமே கோயில் பிரசாதம் சாப்பிட்றது பெரிய புண்ணியம். முன்னோர்களுக்கு பிண்டம் கொடுத்துட்டு கோயில் பிரசாதம் சாவி சாப்பாடு சாப்பிட்றது பெரிய புண்ணியம். நம்ம எல்லா நாளும் ஹோட்டலில் சாப்பிட்றோம், எல்லாத்துக்கிட்டையும் சோப்பில் பணம் இருக்குது. ஆனால் அன்னதானம் கடவுளுக்காக செய்கிறாங்க. அதனால அது ஒன்று கண்டிப்பாக நீங்கள் அது பண்ணணும். சாப்பிடுங்க. டீ காப்பி எல்லாமே சாப்பிட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே ஜாயிண்ட் ஆகி கரெக்டாக 12 மணிக்கு கரெக்டாக ஆர்கேஜி பஸ்ஸுக்கு வந்துருங்க. திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை தலங்களில் 2வது தலமாகும். சூரபத்மன் என்ற அரக்கனை வதம் செய்ய முருகன் தன் படைகளுடன் தங்கிய இடம்தான் திருச்செந்தூர். அருள் கொண்டிருக்கின்றார்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி முருகன் அருளோடு சங்கமித்து இன்பமாய் அவனை தரிசித்து உச்சி வேளையில் அனைவரும் பேருந்துக்குள் வந்து அமர்ந்தார்கள். பனைமரங்கள் பழமையை பறைசாற்றி நிற்க பெரும் கடற்பரப்பின் கரையில் வந்து நின்றது பேருந்து. சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களை பின்பற்றி எல்லோரும் இறங்குகிறார்கள். நீளும் கடற்பரப்பு, விண்ணை நோக்கி நிற்கும் கற்தூண்கள், பழங்கால மண்டபங்கள். கடற்கரை மணல் எடுத்து வந்து வேண்டினால் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி தந்தருள்வார் உவரி சுயம்புலிங்கம் என்பார்கள். கன்னியாகுமரியில் இருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் இருப்பதுதான் உவரி என்னும் பெயர் கொண்ட பெரும் சமுத்திரக்கரை. உச்சி வெயில் கடற்கரை காணல் நீராய் மாறி மாறி தெரிய சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் எல்லோரையும் கடலில் குளித்து விட்டு வரச் சொல்லி மணற்பரப்பை சமன் செய்து பரிகார பூஜைகளுக்கான ஏற்பாடுகளை வந்தவர்களை செய்ய சொல்ல அவர்களும் ஆர்வத்தோடு பூஜைகளுக்கான பணிகளை செய்ய தொடங்கினர். பயபக்தியோடு கடலில் குடும்பத்தோடு நீராடி தங்களுக்கு வழங்கப்பட்ட கலசத்தில் கடல் நீரை நிரப்பிக்கொண்டு பரிகார பூஜைகள் நடைபெறும் இடத்தை நோக்கி வந்தார்கள். பரிகாரம் செய்பவர்கள் வரிசையாக நிற்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மணற்பரப்பை அழகாக சமன் செய்து பூஜைகளுக்கான ஆயத்த பணிகளை மேற்கொள்ள தொடங்கினார். சமன் செய்யப்பட்ட மணற்பரப்பில் 9 வாழை இலைகளை விரித்து அதில் அரிசியை கொட்டி பரப்பி அதன் மீது கலசத்தை வைக்கின்றனர். அனைவரும் தானியங்களையும் விபூதி, சந்தனம், குங்குமம், மஞ்சளை பயபக்தியுடன் கலசத்தில் இடுகின்றனர். நடுவே தேங்காய், தாம்பூல தட்டுகள் இருக்கிறது. பலரும் மீண்டும் கடலில் நீராடி பரவசத்துடன் ஓடி வந்து கூட்டமாக அமர பூஜைக்கான எல்லா முன்பணிகளும் முடித்துவிட்டு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் மாந்தி பரிகார பூஜைக்கான விளக்கத்தை அவர்களிடம் விளக்குகிறார். கோடி பிரம்மாண்ட நாயகி சர்வதுக்கும் அது அம்பாள் ஸ்ரீ வனபத்திரகாலுடைய ஆசீர்வாதத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாத்துக்கும் எல்லா கர்ம தோஷங்கள் பாவ தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பயாமை விஸ்வாமுத்திர ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு சுயம்பலிங்கத்தினுடைய ஆசீர்வாதத்தோடு
இந்த பூர்வ ஜென்ம கர்மவினை தோஷங்கள் எல்லாம் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும். இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷங்கள், 2ஆம் பாவம் குடும்ப தோஷம், 3ஆம் பாவம் சகோதர வர்க்க தோஷம், 4ஆம் பாவம் தாய் வர்க்க தோஷம், தாய் வீடு வாகனம் சொத்து சுக வர்க்க தோஷம், 5ஆம் பாவம் பூர்வ ஜென்ம கர்மவினை தோஷம், 6ஆம் பாவம் சத்துரு ரோகம் உடல்நிலை கடன் முன்ஜென்ம கடன் தோஷம், 7ஆம் பாவம் கலஸ்தர தோஷம், 8ஆம் பாவம் மாங்கல்ய தோஷம், 9ஆம் பாவம் பித்துரு தோஷம், 10ஆம் பாவம் நம்மளை பிடித்த தொழில் தோஷம், 11ஆம் பாவம் லாப தோஷம், 12ஆம் பாவம் விரய தோஷம். இப்படி 12 தோஷங்களும் 12 பாவங்களும் 12 கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பயாமே. எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும். கடவுளை பராசக்தி, இந்த பூஜை மனதார ஆத்துமாத்துமாக பாரம்பரிய திருவள்ளுவர் குலத்தில் பிறந்து அடியன் சுபம் மாரிமுத்து மனதார இந்த பூஜையை நான் செய்து கொடுக்கிறேன். இவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கர்மவினை தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பயாமே. முன்ஜென்மத்தினுடைய சாபங்கள் பாவங்கள் கர்மங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும். தெய்வ அனுகிரகத்தோடு இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எத்தனையோ தடைகள் இருக்கலாம், தெய்வ தோஷங்கள் இருக்கலாம், 108 சாபங்கள் 108 பாவங்கள் 108 கர்ம வினைகள் இருக்கலாம். எது இருந்தாலும் இந்த கடலோரத்தில் எல்லா தோஷங்களை விட்டுவிட்டு ஒரு புது பிறவி எடுத்து இவர்களுடைய வாழ்க்கை நலமுடன் வாழ வேண்டும் என்பதற்காக இந்த நேரத்தில் இவர்களுக்கு பூஜிக்கிறோம். இதற்காக இந்த நேரத்திலே இவர்களை பிடிச்ச எல்லா சகல தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும். ஃபஸ்ட்டு விநாயகர் சங்கல்பம் சொல்லுங்கள். ஹரி ஓம், நன்றாழ்க, குருவாழ்க, குருவே துணை. ஓம் நல்ல கணபதியே, நாங்காலமே தொழுதால் அல்லல் வினைகளெல்லாம் அகிலமே சொல்லறியே துன்பிக்கை யான்காலில் விழுதால் வினைதீரும் நம்பிக்கை கொண்டே நமக்கு விநாயகனார். ஓம் சித்தி புத்தி பெண்களை திசமுன் அறியவே அத்தன்மாலும் சக்தியோடு அமரமுனிவர் சூழவே மெத்தவன் கழிப்பதாக மேன்மையோடு வாழவே சுத்தமாய் மனம் புரிந்து துன்பிக்கை யான்காலில் விழவே அருமணியும் நவமணியும் முடியலகும் மைந்தனரில் அமரும் தேவா குருமணிக்கு பலகலையும் மறைமுடியும் கூறும் நாதா பெருமுலகில் மனிதருக்கு சுபம் அசுபம் ஆயுள் நிலை பிணியரிஷ்டம் அறிந்துரைக்க சரவணனே கார்த்திகேயா அன்புயத்தின் மீதுரைந்த வன்னியே உன்றால் பனி கம்பருக்கு பொற்சிலம்பை காதலோடு இயந்து உன் செம்பற்பாதம் யான் பணிந்து தீரமுள்ள ஜோதிடம் அன்புவியில் அருளளிப்பாய் கலைவாணியே பகலவன் இந்து செய் மாள் பசும்பொன்னன் சுங்கன் ராகுகேது இகளோடு அவர்களை போற்றி செய்து அகலமா முனிவர் சொன்னார் அருந்தமிழ் நூலை பார்த்து சகலமும் அறிய வேண்டிய ஜாதகம் எழுதினோமே முருகனே துணை புரியவும். ஓம் எந்தன் வாழ்க, எந்தன் ஆச்சாரியார் வாழ்க, எவ்வாளை மறந்தாலும் குருவாளை மறவேனோ, எவ்வத்தை மறந்தாலும் குருவத்தை மறவேனோ, எள்ளும் பொரியும் இனிய பிளாச்சுளையும் தேனும் தினைமாவும் தித்திக்கும் மாங்கனியும் சேரவே நான் படைத்தேன். செல்ல கணபதிக்கு முத்திக்கு முன்னிக்க வேண்டும். அம்மா எந்த கல பாவங்களும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக உச்சிஷ்ட மகா கணபதிக்கு அவளு சமர்ப்பயாமே. அது எடுங்க, கல்கண்டு எடுங்க. உச்சிஷ்ட மகா கணபதிக்கு கல்கண்டு சமர்ப்பயாமே. பொட்டுக்கடலை சமர்ப்பயாமே. கொஞ்சம் டக்கு டக்குன்னு எடுங்க. மகா கணபதிக்கு பேர்ச்சம்பளம் சமர்ப்பயாமே.
உச்சிஷ்ட மகா கணபதியுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும், அந்த வெத்தலை பாக்கு எடுங்கம்மா, வெத்தலை பாக்கு சுருட்டி அங்கே வச்சிருக்காரு, அதான் உச்சிஷ்ட மகா கணபதியுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லா சகல தோஷங்களும் சகல பாவங்களும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆக வேண்டும் என்பதற்காக சகல தோஷம் பாவ கர்ம வினைகள் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும். ஓம் கிரீம் லீம் லீம் உஷ்ட மகா கணபதி. இங்கே வந்திருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாத்துக்கும் கர்ம வினை தோஷம் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் என்பதற்காக இந்த பூஜை சமர்ப்பயாமே. உச்சிஷ்ட மகா கணபதிக்கு மகா சங்கல்பம் சமர்ப்பயாமே. ஓம் சூர்யாய நமக, சந்திராய நமக, செவ்வாயாய நமக, புதனாய நமக, குருவாய நமக, சுக்கராய நமக, சனியாய நமக, ராகுவாய நமக, கேதுவாய நமக. 9 நவக்கிரக தோஷங்கள் உதிக்கிறேன் ஜாண்டும் உயிரட்டவற்றுமே போமதாரம் உடலங்க வஸ்திரங்களும் ஜோமந்திர பாவையும் உடலை கிளையும் 80 கிரக தோஷங்கள் பாவ தோஷங்கள் இருந்தாலும் ஏற்பாந்தை நெருங்கி போயிட்டு வாயனமாம். சகல கிரகங்களும் சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் என்றோடு நிவர்த்தி. பகல் பொழுது கரைந்து இரவு ஒளி நிசப்தம் கொள்ளத் தொடங்க சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் பூஜைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. ஒரு நிமிஷம் உங்களுடைய பெற்ற தாய் தந்தையை இந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கோங்க. யாரெல்லாம் இறந்து போனார்களோ அவங்களோட ஆதங்கம் உங்களுக்கு நிறையா இருக்கும். அவங்களுடைய ஆத்மாலாம் சாந்தி ஆகும்னு நினச்சிக்கோங்க. நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளுடைய முப்பாட்டை, நம்மளுடைய கொள்ளுப்பாட்டை, நம்ம தாய் மாமன் வழி, சித்தப்பா பெரியப்பா வழி, பங்காளி வழி, துர்மரண தோஷம், இது எல்லாத்துடைய ஆன்மாவும் இந்த பௌர்ணமி அன்னைக்கு சாந்தியாகும்னு நினச்சிக்கோங்க. சகல பாவங்களும் சகல கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகி குடும்பத்தில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பாவங்கள் கர்மங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கும் கலசங்களை அனைவரும் சுற்றி வர சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் பூஜைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. அனைவரும் தங்களை மறந்து ஐயா அவர்கள் சொல்லிய மந்திர சொற்களை அப்படியே வழிமறிந்து கொண்டிருந்தனர். சந்திரன் கிரகாய நமக, சந்திரன் தேவாய நமக, சந்திரன் தேவதோ பிரகாய நமக. சந்திரனாலே உண்டாகும் சகலவிதமான அனைத்து தோஷங்களும் பாவங்களும் கர்ம வினைகளும் இன்றோடு நிவர்த்தியாய நமக. அதுங்க அந்த தட்டுங்க, இல்லைங்க அதுக்கு அந்த 2 தட்டு அப்படி அதை கொடுத்துருங்க. இது உள்ளே போட்டுடலாம், இது நீங்கள் கையில் எடுத்து போடுங்க. சாபங்கள் பாவங்கள் கர்மங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் என்பதற்காக என்னுடைய கர்மாவினை தோஷம் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். அதற்காக இந்த நேரத்திலே என்னுடைய பாரம்பரிய சாபங்கள் பாவங்கள் கர்மங்கள் தோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு என்னை விட்டு என்னுடைய குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு வம்சாவளி விட்டு இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். 21 முன்னோர்கள் சாட்சியாக, அக்கினி சாட்சியாக, தெய்வ சாட்சியாக எங்களுடைய பாரம்பரிய சாபங்கள் முனிகொத்து, முனி விசாதி, பக்கப்பிளவை, பரும்பிளவை, உச்சிப்பிளவை, ஓடும் பிளவை, ஓடும் வெட்புறுதி, கழுத்து சுற்றிய கண்டாமாலை, கூட்டுச்சரவாங்கி, கோரா சங்கருப்பா, கல்லடி, முள்ளடி, முறியடி, அம்புப்பட்டது, அருவாள்பட்டது, வெட்டுப்பட்டது, குத்துப்பட்டது, இப்படி
4448 வியாதிகள் எல்லாம் கீழே போனால் கீழே இருப்பேன், மேலே போனால் மேலே இருப்பேன். பின்னங்கையாய், முழங்காய், குஞ்சு குஞ்சாய், முட்டை முட்டையாய், எரிஞ்சு பொறிஞ்சு ஆடுகள் மேஞ்ச காடுகள் போலே அடிபட்டு பிடிபட்டு செந்நீர் பத்தி பொன்மாரி பத்தி திருப்பால் என்கின்ற திருப்பால் கடலுக்கே போகலாம் வா. பரித்தரா மரித்தரா குருவே துணை, குரு பாதமே துணை. ஓம் நமச்சிவாயா, ஓம் சுவாகா. இன்றோடு எங்களுக்கு இருக்கும் எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் எங்கள் குடும்பத்தோடு நான் வாழக்கூடிய தாய் தகப்பன் மக்கமார்கள் பேரம்பேத்திகள் சித்தப்பா பெரியப்பா மாமன் மைத்துனன் முப்பாட்டன் கொள்ளுப்பாட்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு என் குடும்பத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எந்த விதமான இடையூறுகள் இல்லாமல் எங்களை நீங்கள் வாழ வைப்பாயே. அதற்காக அக்னி பகவானுக்கு ஹோமத்தை அக்னிக்கு சமர்ப்பணம் செய்து என் கர்ம வினையை நிவர்த்தி செய்கிறேன். சகல தோஷம் போச்சு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது 9 நவகிரக தோஷங்கள் எது இருந்தாலும் இன்றோடு என்னை விட்டு என்னுடைய குடும்பத்தை விட்டு குழந்தைகளை விட்டு வம்சாவளி விட்டு இன்றோடு நிவர்த்தியாகி சகலவிதமான அனைத்து பாவ தோஷங்களும் கர்ம தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாக வேண்டும். அதற்காக இந்த நேரத்திலே எங்களுடைய வம்சாவளியிலே எனக்கு போட்டி பொறாமை சதித்திட்டங்கள் யாராலும் மறைமுகமாக தாக்கி இருந்தாலும் அந்த தோஷமெல்லாம் இந்த நேரத்தில் நிவர்த்தியாகி இறங்கி போக சுபா போக சுபா போக சுபா. என்னுடைய குடும்பத்தில் எள்ளு, இரும்பு, இடுபருத்தி, வெண்கலம், அள்ளி கொண்ட வாகனருக்கு ஆடு மாடு கோழி வஸ்திரம் உள்ளிருந்த திருவள்ளுவருக்கு உத்தமதானம் கொடுத்தால் எங்களை கொள்ள வந்த பேய் பிணி காத்து கருப்பு துள்ளியோடி போகுமே. கர்மகாண்ட நூலில் ஆதாரப்படி எங்களுடைய ஜாதகத்திலே முடக்கு தோஷங்கள் இருப்பதாலே 12 ராசியில் 27 நட்சத்திரங்கள் அசுபனி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 27 நட்சத்திர தோஷம் இன்றோடு நிவர்த்தி. 60 வருட தோஷம் பிரபா, பிபா, சுக்கிலா, பிரமோஸ்வதி, ஆங்கிரசி, ஸ்ரீமுகா, பவா, யுவா, தாது, ஈஸ்வரா, வெகுதான்யா, பிரம்மாதி, விக்ரமா, விசு, சித்திரபானு, சுபானு, தாரணா, பார்த்திபா, வியா, சர்வஜித்து, சர்வதாரி, விரோதி, விக்கிரதி, கரா, நந்தனா, விஜயா, ஜயா, மன்மதா, துன்மிகி, பேர்விளம்பி, விளம்பி, விகாரி, சார்வரி, பிளவ, சுபகிருது, சோபகிருது, குரோதி, விசுவாசு, பரபவ, பிளவங்கா, கீழகா, சௌமியா, சாதாரணா, விரோதிகிருது, பரிதாபி,
பிரமாதிச்சா, ஆனந்தா, ராஜஸ், நலா, பிங்களா, காளயத்தி, சித்தார்த்தி, ரௌத்ரி, துன்மதி, துந்துபி, ருத்ரோகாரி, ரத்தாச்சா, குரோதனா, அச்சயா. 60 வருட தோஷம், 27 நட்சத்திர தோஷம், 12 ராசி தோஷம். மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுஷு, மகரம், கும்பம், மீனம். 12 ராசி தோஷம். பஞ்சபூத தோஷம், நீர், நெருப்பு, காற்று, பூமி, ஆகாயம். பஞ்சபூத தோஷம். 15 திதி தோஷம். பிரதமை, துதியை, திருதியை, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரையோதசி, சதுர்தசி, அமாவாசை, பௌர்ணமி. சாட்சியாக 108 பாதத்தில் எங்களுக்கு இருக்கும் நவ கிரகங்கள் சாட்சியாக, கடல் தாய் சாட்சியாக, பௌர்ணமி எழுந்தரும் நேரம் சாட்சியாக, விஸ்வாமுத்தர் சாட்சியாக, சுயம்பலிங்க சாட்சியாக, எங்களுக்கு இருக்கும் எங்கள் முன்னோர்கள் வழியில் பாரம்பரிய 21 தலைமுறையிலிருந்து நவகிரகம், வக்ரதோஷம், நவகிரக தோஷம் இன்றோடு என்னை விட்டு, என்னுடைய குடும்பத்தை விட்டு, குழந்தைகளை விட்டு, வம்சாவளி விட்டு இன்றோடு நிவர்த்தியாகி இறங்கி போக சுபா, போக சுபா, போக சுபா. ரைட். தியாக தீபம் கொழுந்துவிட்டு எரிய, வெண்ணிலவு மேலிருந்து ஆசிர்வதிக்க, தீபத்தட்டுகளை அனைவரும் வணங்கி முடிக்க, பூஜிக்கப்பட்ட கலச நீர்கள் ஊற்றப்படுகின்றன. மாந்தி பரிகார பூஜைகள் தெய்வ சிறப்புடன் நிறைவு பெற்றதும் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பேருந்தில் ஏறுகிறார்கள். அனைவரும் பயணிக்க தொடங்கினர்.